அன்பார்ந்த சோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவ ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா என் அன்பு சோதரர்களே? ஆம், உங்களுக்காக நாங்கள் தினமும் ஜெபிக்கின்றோம். உங்களது ஜெப தேவைகள், ஆலோசனைகளுக்காக நீங்கள் என்னிடத்தில் தொடர்பு கொள்ள முடியும். என்னுடைய தொலைபேசி இலக்கத்தில் உங்களுக்காக ஜெபிக்கவும் கவுன்சிலிங்களை தரவும் நாங்கள் வாஞ்சையுடன் காத்திருக்கின்றோம். ஆம், இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவாக ஒரு தடவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் நிதி சம்பந்தமானது அல்ல, தேவ ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் வழங்குவதாக இருக்கின்றது. ஒரு தடவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்துங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இக்காணொலியை நீங்கள் அனுப்பி தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்தை நீங்கள் விஸ்தாரம் செய்யுங்கள். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேலைக்காக உம்முடையில் வருகின்றோம். உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி எங்களை ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றீர். தெய்வமே, உமக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கர்த்தாவே, பேசும் அடியேனை உம்முடைய அக்கினியின் அபிஷேகத்தினால் நிரப்பும். உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பும் ராஜா. உம்முடைய அக்கினியின் நாவுகள் அடியேன் மேல் இருந்து பெந்தைக்கோஸ்தே நாளில் உம்முடைய அக்கினியின் அபிஷேகத்தின் நாவுகள் வந்ததைப் போல அடியேன் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்முடைய அக்கினியின் அபிஷேகமாக கர்த்தாவே அவைகள் செயலாற்ற கிருபை கொடுங்கள். சாத்தான், சத்ரு, விரோதிகளின் இருளின் ஆதிக்கங்கள் அனைத்தையும் பரிசுத்த ஆவியின் அக்கினியின் அபிஷேகம் சுட்டெரித்து உம்முடைய வார்த்தைகள் செயலாற்றும் வார்த்தைகளாக ஒவ்வொன்றும் 60-100 பலன் கொடுக்க கிருபை கொடுங்கள். இயேசுவே, நீங்கள் பேசுங்கள் ஐயா, நாங்கள் கேட்கிறோம். இந்த வேளையிலும் பிறந்த நாட்களை கொண்டாடும் பிள்ளைகளை, விசேஷித்த நாட்களை கொண்டாடும் பிள்ளைகளை நீர் விசேஷமாக ஆசீர்வதிங்கள். தங்களுடைய சரீரத்தில் வியாதிகள், துன்பங்கள், துக்கங்களின் ஊடாக கடந்து செல்லும் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே உம்முடைய கரத்திலே வைக்கின்றோம். கண்ணீர்களை, சரீர வியாதிகளை, அவருடைய பிரச்சனைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களை தேற்றி அருளும். நீங்கள் பேசுங்கள் ஐயா. அநாதி தீர்மானத்தின் அன்பினால் எங்களை உம்முடைய சிங்காசனத்தில் உட்கார வைக்கின்ற தெய்வமே, தொடர்ந்தும் நீங்கள் பேசுங்கள். உம்முடைய ஜெயத்தை நாங்கள் பெற உம்முடைய பரிசுத்தாவின் அக்கினியின் அபிஷேகம் இறங்கட்டும். பேசும் அடியேனை உம்முடைய அக்கினியின் நாவினால் நிரப்பும். உம்முடைய அக்கினி கொழுந்து விட்டு எரியட்டும். தீய சக்திகளை சுட்டெரிக்க உம்முடைய வழிகளை திறந்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள அக்கினியின் அபிஷேகத்தினால் ஆமேன். அன்பானவர்களை, வேத படமாக வெளிப்படுத்த நிருபம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அன்பான சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் எனக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை தருகின்றார். நான் ஜெயம் கொண்டதைப் போல நீங்களும் ஜெயம் கொள்வீர்கள். ஆம், இறைவன் மனிதனை, மனுக்குலத்தை தனது சொந்த சாயலாக, தனது தெய்வீக சாயலாக தனது கரத்தினால் உருவாக்கி அவனை ஒரு மகிமையினால் முடிசூட்டி அவனுடன் உறவு கொள்ள, அன்பு செலுத்த, அவனை தன்னுடைய சொந்த பிள்ளையாக, நண்பனாக அவர் உருவாக்குகின்றார். ஆம், நித்திய காலமாக நாங்கள் மனிதர்கள் வாழ்வதற்கும் அன்பு செலுத்தவும் எங்களை அவர் சிருஷ்டி இருக்கின்றார். இறைவன் மனிதனை சிருஷ்டித்த பொழுது பரலோகத்தின் தேவன் பூமியை அனைத்தையும் உருவாக்குகின்றார். மனிதனுக்காக அனைத்தையும் உருவாக்கி சகலவற்றும் குடிப்பதற்கு அவர் ஒரு குடத்தில் தண்ணி அல்ல, ஆறுகளை உண்டாக்குகின்றார். அவனுக்கு தேவையான தண்ணீரை அங்கு தாகம் தீர்க்க ஆறுகளை உண்டாக்குகின்றார். பொன், வெள்ளி, கனிமரங்கள் தேவை என்று எதுவும் அங்கு இருக்கவில்லை, அனைத்தும் அங்கு இருக்கின்றது. ஆம், அனைத்தையும் உருவாக்கி அவனை அங்கு சிருஷ்டிக்கின்றார்.
சிஸ்ட பின்பு அங்கு பார்க்கின்றோம் ஆதியாகமம் 1:28 அனைத்து மிருக ஜீவன்களை, ஜீவராசிகளை, பறவைகளை, சகலவற்றையும் உருவாக்கிவிட்டு இவைகளை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று 1:28 கூறுகின்றார். ஆம், மனிதன் இறைவனின் பிரதிநிதியாக, அவன் ஒரு குட்டி அரசனாக, அங்கு இறை சாயலாக இப்பூலோகத்தில் அவன் இறைவன் தனது பிரதிநிதித்துவத்தை உருவாக்க அங்கு வருகின்றார். இங்கு யோபுவின் புஸ்தகம் 41 அங்கு லெவியத்தான் என்று கூறப்படுகின்ற 1ஆம் வசனம். அதன் வார்த்தைகளை அங்கு எபிரேய பதத்தில் பார்க்கும் பொழுது அவை அங்கு பெலோமோத் என்ற எபிரேய பதம் பாவிக்கப்படுகின்றது. அது டைனோசரை விளக்குகின்றது. எனவே இந்த அத்தனை டைனோசர் கூட, சிங்கம், புலி அனைத்தும் மனிதனை பார்த்து பயந்து கீழ்ப்படுகின்றன. ஒரு மரியாதை, இறை சாயல் அவனுக்குள் இருக்கின்றது, இறை பிரசன்னம் அவனுக்குள் இருக்கின்றது, மனிதனுக்கு கனத்தை கொடுக்கின்றது. இந்த தீய சக்திகளினால் மனிதனை நெருங்க முடியவில்லை. ஆம், ஆயினும் அந்தகோ மனிதன் எப்பொழுது இறைவனுக்கு விரோதமாக அங்கு பாவம் செய்தான். அது கடந்த வாரங்களில் அதை நாங்கள் பார்த்தோம். நீங்கள் அதை பார்க்காவிட்டால் தயவாக மீண்டும் கடந்த வாரங்கள் அதுக்கு முந்தைய நிகழ்ச்சிகளை பார்த்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே. ஆம், அங்கு மனிதன் பாவம் செய்த பொழுது தேவ சாயலை இழக்கின்றான், தேவ பிரசனத்தை இழக்குகின்றான், தோட்டத்தை விட்டு அவன் துரத்தப்படுகின்றான், ஏதேன் தோட்டத்தை விட்டு. ஆம், ஆயினும் அன்பான ஆண்டவர் மனுக்குலத்தின் சுபீட்சத்துக்கு, மீட்புக்கு, அன்புக்கு அவனுக்கு ஒரு விமோசனத்தை கொடுக்கின்றார். அதை நாங்கள் கடந்த வாரமும் பார்த்தோம். ஆதியாகமம் 3:15 ஆம், அந்த சர்வ வல்லமை உள்ள எலோகிம் தெய்வம், ஒரு தெய்வம், 3 ஆள் தத்துவம், அவர் மனிதனாக, அவர் இயேசுவாக, பாவம் தீர்க்கும் பலியாக உலகில் வருகின்றார். ஆம், இறைவனுக்கு தொப்புள் கொடி இல்லை. தொப்புள் கொடி ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கின்ற பிள்ளைக்குத்தான் தொப்புள் கொடி இருக்கின்றது. ஆனால் இறைவனுக்கு தொப்புள் கொடி இல்லை. ஆனால் அந்த இறைவனுக்கு தொப்புள் கொடி இருக்கின்றது. எப்படி? அந்த இறைவன் மரியன்னையின் வயிற்றில் பிறந்ததினால். அதை எனது கவிதையினால் நான் எழுதியிருக்கின்றேன். தொப்புள் கொடி உறவால் நீர் பிறந்த சத்தியத்தில் மனுமக்கள் நாம் எல்லாம் இறைமக்கள் ஆனோமே. இதில் நமக்கு இருக்கும் தொப்புள் கொடியை போல அவருக்கும் இருக்கின்றது. தொப்புள் கொடி உறவால் நீர் பிறந்த சத்தியத்தில் மனுமக்கள் நாம் எல்லாம் இறைமக்கள் ஆனோமே. அதுதான் வாக்குத்தத்தம். இன்றைய வேத வாசிப்பின்படி நாங்கள் இறை சாயலில் இறைவனுடன் அங்கு பரலோக சிங்காசனத்தில் இருக்க போகின்றோம், ஜெயம் கொண்டு உடன் வாழப்போகின்றோம். அன்று ஆதாம் ஜெயத்தை இழந்து விட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிருபையினால் அவர் அடைந்த வெற்றி இன்று எமக்கு சுதந்திரமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, அவரை ஆண்டவராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இன்று எம் நாட்டின் அணி, கிரிக்கெட் அணி வெற்றி பெற்றுவிட்டால் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதில் எமக்கு பங்கு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் கிரிக்கெட் மைதானத்தில் புகுந்து விளையாடவில்லை. எமது அணி தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டால் எமக்கு சந்தோஷம். நாங்கள் ஜனாதிபதியாக வரவில்லை. ஆயினும் அதே போல இயேசு கிறிஸ்துவின் அந்த வெற்றி இன்று உங்களுக்கும் எனக்கும் உரிமையாக இருக்கின்றது. ஆம், அவர் எமக்காக பாடுபட்டு ஜெயம் கொண்டார். அந்த ஜெயத்தில் இன்று உங்களுக்கும் எனக்கும் பங்கு இருக்கின்றது. அன்பானவர்களே, இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக கூறுகின்றார். அங்கு ரோமர்கள் நிருபம் 5:10 ஒரு மனிதனினால் பாவம் உலகத்தில் வந்ததைப் போல ஆதாமினால் அந்த ஒரே மனிதனின் கீழ்ப்படிவினால், இயேசுவினால் உமக்கு வெற்றி, சுதந்திரம், ஆசீர்வாதம், மீண்டும் பிள்ளைகள் என்ற உரிமை, நண்பர்கள் என்ற உரிமையை தேவன் தருகின்றார் என்பதை ரோமர்கள் நிருபம் 5:10 பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக கூறுகின்றார். இதை யோவான் அழகாக முன்னும் கூறுகின்றார். 1:12 யார் யார் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் யாவரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கின்றார்.
அன்று ஆதாம் இழந்த பிள்ளை என்ற அந்த உரிமை, அந்த உறவு, அந்த ஐக்கியம், அந்த பாசம் மீண்டும் இயேசு உமக்குள் தருகின்றார். ஆம், எப்படி எனது பாவத்தை, எமது பாவத்தை, உங்களது பாவத்தை தன்மேல் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு தனது பரிசுத்தத்தை, தனது இறைசாயலை அவர் மீண்டும் உமக்கு தந்திருக்கின்றார். அழகாக இது உடன்படிக்கை, இரத்த உடன்படிக்கையாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இதை அதிக விளக்கங்கள் இருக்கின்றது. அங்கு தாவீதும் யோனத்தானும் உடன்படிக்கை செய்கின்றார்கள், இரத்த உடன்படிக்கை. தாவீதின் உடையை யோனத்தான் எடுக்கின்றான். தாவீதின் ஆட்டு மேய்க்கும் அந்த உடையை யோனத்தான் எடுத்து தனது அரசகுமாரன் உடையை அவன் எடுக்கின்றான். அந்த உடன்படிக்கை, தாவீது அரசனாக வருகின்றான். அந்த உடன்படிக்கை இரத்த உடன்படிக்கை. கையை கீறி இரண்டு நண்பர்கள் அதில் ஒன்றுடன் ஒன்று வைத்து இந்த இரத்தமுடன் கலக்கின்றது. இன்று நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தில் கலக்கப்படுகின்றோம். அவருடைய ராப்போஜனத்தில் அவர் சிலுவையில் சிந்திய அந்த இரத்தம் இன்று எனக்கும் உங்களுக்கும் பங்காக இருக்கின்றது. அன்பானவர்களே, அந்த உடன்படிக்கையின்படி நாங்கள் ஆண்டவருக்குள் அழைக்கப்படுகின்றோம். ஆம், நாங்கள் கிருபையினால் ஆண்டவருக்குள் ரட்சிக்கப்படுகின்றோம். இதை எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அங்கு கூறப்படுகின்றது. பாவத்துக்கு நாங்கள் மரித்தவர்களாய் இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவுக்குள் நாங்கள் ரட்சிக்கப்படுகின்றோம், மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகின்றோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது. இன்று நாங்கள் புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் எவ்விதம் வாழுகின்றோம்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் சென்ற வாரங்களில் பார்த்தோம். இன்று ஆரம்பத்திலும் தேவன் அனைத்தையும் உருவாக்கி, அங்கு தெய்வம் ஆதியாகமத்தில் மனுக்குலம் உருவாக்க முன்பு அனைத்தையும் கொடுக்கின்றார். இங்கு கொலோசியர் எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கூறப்படுகின்றது. அனைத்தும், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அனைத்தும் அவருக்காக, அவரினால் உருவாக்கப்படுகின்றது. அவரினால், இயேசுவுக்காக, இயேசுவினால் உருவாக்கப்படுகின்றது. அனைத்து சிருஷ்டிப்பும் எவ்விதமாக இருக்கின்றது? யாருக்காக? அவருக்காக, அவரினால், அவருக்காக. இன்று நாங்கள் ஒரு வீட்டை கட்டினால் அந்த வீடு எனக்கு அல்ல, கணவனுக்கல்ல, மனைவிக்கல்ல, முழு குடும்பத்துக்கும் உரிமை. அதே போல இயேசு அங்கு ஆதியாகமத்தில் பார்க்கின்ற அந்த சிருஷ்டிப்பின் நாயகன் அதே இயேசு, அவர் தனக்காக என்று கூறும் பொழுது மணவாளன் மணவாட்டிக்காக, அவருடைய மணவாட்டியாகிய உங்களுக்கும் எனக்கும் அதை, இந்த அனைத்தையும் அவர் உருவாக்குகின்றார். இந்த உலகத்தை மட்டுமல்ல, பரலோகத்தையும் அவர் உருவாக்கி இருக்கின்றார். அன்பானவர்களே, நீங்களும் நானும் சுபீட்சமாக இருப்பதற்கு அனைத்து இயற்கை, அனைத்தையும் அழகான இயற்கைகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை அவர் உருவாக்குகின்றார். நான் சிறுவனாக இருந்த பொழுது படித்த ஒரு கதையில் கதாநாயகன் கூறுகின்றார், ஒரு அழகான மாளிகையை கட்டி தன் காதலிக்காக கூறுகின்றார், எனக்கு மட்டும் இறைவன் பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் நான் வானத்துக்கு பறந்து சென்று சூரியனையும் நட்சத்திரங்களையும் நான் கொண்டு வந்து மின் விளக்காக வைத்திருப்பேன் என்று அவன் அங்கலாய்க்குகின்றான், வேதனைப்படுகின்றான், தனக்கு பறக்கும் சக்தி இல்லையே என்று. அது காதலின் அன்பு. அதே போல அதற்கு அதிகமாக இறைவன் அனைத்தையும் சிருஷ்டித்தார், உங்களுக்கும் எனக்காகவும். அந்த அன்பை நாங்கள் பரிமாறிக்கொள்ள, அன்பானவர்களே, அவருடைய மனவாட்டியாக இருக்கும் உங்களுக்கும் எனக்கும், ஜெயம் கொள்ளும் உங்களுக்கும் எனக்கும் அழகாக அவர் சிந்திக்கின்றார். இங்கு பார்க்கின்றோம், புதிய வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், புதிய எருசலேம் அவனுடைய 2ஆம் வருகைக்கு பின்பு அங்கு சூரியன், சந்திரன், ஒளி விளக்குகள், நட்சத்திரங்கள் இல்லை, இயேசுவே அதன் ஒளியாக இருக்கின்றார். அவருடைய மனவாட்டியாகிய நாங்கள்
இயேசுவே அந்த மெய்யான ஒளியாக அவரை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஆண்டவரின் அனாதி தீர்மானம் நீங்களும் நானும் அவருடன் சிங்காசனத்தில் இருப்பதற்கு. நாம் ஜெயம், ஆண்டவர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் கூறுகின்றார், வெளிப்படுத்தல், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் இருப்பதைப் போல. அவர் ஜெயம் கொண்டார். இந்த உலகத்தின் பாவங்களை மேற்கொண்டார், பிசாசின் ஆதிக்கங்களை மேற்கொண்டார், பிசாசை சிலுவையில் தலையை நசுக்கினார். ஜெயம் கொண்டவர், ஜெயம் கொண்டு சிங்காசனத்தில் இருப்பதைப் போல ஜெயம் கொள்கின்றவனவனோ அவனும் என்னுடன் சிங்காசனத்தில் இருப்பான் என்று வாக்கு தருகின்றார், உரிமையை தருகின்றார். இதுதான் ஆண்டவரின் அனாதி தீர்மானம். நீங்களும் நானும் சாதாரண மனிதர்கள் அல்ல. சிங்காசனத்தில் பரலோகத்தில் ஆண்டவருடன் இருக்க போகின்ற அவருடைய சக அரசர்கள், அரசிகள். அன்பானவர்களே, நித்தியமாக வாழப்போகின்றோம். நாங்கள் இறுதி நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வருகை சீக்கிரமாக இருக்கின்றது. இன்றோ நாளையோ இந்த கணப்பொழுதோ தெரியாது. நாங்கள் எம்மை ஆயத்தமாக வைத்திருக்கின்றோமா? அவர் வரும் பொழுது நாங்கள் புத்தியுள்ள கன்னிகைகளாக அவருடன் செல்லுவோமா? அவரது தீர்மானத்தில் நாங்கள் பங்கடைய எம்மை ஒப்புக் கொடுப்போமா? அவரை ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்வோமா? கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, ஏனோ தானோ என்ற பெயர் கிறிஸ்தவமும் அல்ல, சடங்காச்சாரமான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, தயவாக உங்கள் இதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பீர்களா? அவரை ஏற்றுக்கொள்வீர்களா? காலதாமதம் வேண்டாம். பிசாசானவன் நாளை, பின்னர், பேந்து என்று ஒவ்வொரு நேரங்களையும் காலங்களை கடத்தி அது அப்படியே சென்று விடுகின்றது. இப்பொழுது உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள். அன்பானவர்களே, என்னுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொண்டால் உங்கள் அருகில் இருக்கும் ஒரு ஆவிக்குரிய திருச்சபை போதரிடத்தில் உங்களை தொடர்புபடுத்தி உங்களை மென்மேலும் ஆண்டவருக்குள் வழிநடத்த அவருடைய வருகையில் நாங்கள் சென்று அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி சிங்காசனத்தில் அவருடன் நாங்கள் இருக்க அழைக்கப்படுகின்றோம். சிந்திப்போம், செயல்படுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம். ஆமென். அன்பானவர்களே, தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு நீங்கள் இக்காணொலியை பார்த்தும் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்வதற்கும் சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.